அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு வரலாற்று உண்மை, ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம், அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பிரிட்டனில் வந்து பஞ்ச் அப்படின்ற ஒரு மேகசின் வந்துட்டு இருந்ததுங்க. 1841 தொடங்கப்பட்ட மேகசின் அது. அந்த கார்ட்டூன் அப்படின்றதுக்கு ஒரு தனி மரியாதையை பெற்றுக் கொடுத்த மேகசின் அது. அண்ட் பஞ்ச் மேகசினை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் கிடையாது. மக்கள் குரலாக அவர்கள் ஒலித்தார்கள். அந்த கார்ட்டூன்களில் அது வந்து ஒரு வடிவம் பெற்றது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய மரியாதையும் இருந்தது. இப்போ எதுக்கு அந்த மேகசினை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு அந்த மேகசின்லேருந்து ஒரு ஆஃபர் வந்தது. நீங்கள் வந்து எங்கள் எடிட்டோரியல் டீமில் ஜாயின் பண்ணணும் லண்டனில் வந்து அப்படின்னு. அப்போல்லாம் இந்த மாதிரி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு, முதல்ல இன்டர்நெட்டு அப்படின்றதே வந்து பெரிய அளவில் கிடையாது இல்லையா? பட் ஐ ரெஃப்யூஸ்டு. ஏன்னா பிரிட்டன்னாலே எனக்கு கொஞ்சம் எரிச்சலுங்க. நீங்கள்லாம் வந்து எங்களை அடிமைகளாக ஆண்டவர்கள், உங்ககிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் பஞ்சு மாதிரி நானும் வருவேன் அப்படின்னு ரொம்ப வீராவேசமாக நீ சொல்லிட்டேன். பட் பல வருஷங்கள் கழித்து தான் வந்து இந்த டெய்லி பஞ்ச் அப்படின்றதையே நம்மளால் ஆரம்பிக்க முடிந்தது. பட் ஒரு விஷயத்தில் வந்து நான் சந்தோஷப்பட்டுக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். அந்த பஞ்சுக்கு, அவங்களுடைய பஞ்சுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்ததோ ஓரளவுக்கு நம்மளுடைய பஞ்சுக்கும் இருக்கின்றது. ஏன்னா நம்ம சேனல் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த அசிங்கமான கமெண்ட்டு அப்படின்றதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அக்கேஷனில் தான் வரும். 0.001% தான் அந்த மாதிரி கமெண்ட்டுகளே வரும். அடுத்தது நாம் ஏதோ கொஞ்சம் அப்படி நக்கல் நையாண்டி நகைச்சுவையாக சொன்னாலுமே இவன் ஏதோ சொல்ல வரான்டா, அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இல்லாட்டாலும் ஒரு சில பேராது கவனிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அன்னைக்கு நம்ம பஞ்சில் சேராட்டாலும் அதில் வந்து ஒரு 100ல் 1 பங்காவது இந்த டெய்லி பஞ்சை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்றதுல ரொம்பவே சந்தோஷம். அதுக்கு நண்பர்களும் ஒரு முக்கிய காரணம். அந்த பஞ்ச் மேகசின் வந்து 2006 நின்று விட்டது. இதோட நான் நிறுத்தியிருந்தேன் அப்படின்னா நண்பர்கள் எல்லாரும் ஆஹா நிஜமாவே இருந்தால் பெரிய ஆள் போல இருக்குது, நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஒரு சிலர் மட்டும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, அச்சி விடு அப்படின்னு கமெண்ட் போடலாம். ஆனால் எடிட்டர் தம்பி முன்னாடியே சொல்லிட்டான், சார் அதை நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை நான் வந்து போஸ்ட் எடிட்டிங்கில் கார்டு போடவா அப்படின்னு. இது முழுக்க 1% கூட உண்மை கலக்காத கற்பனை நண்பர்களே. அப்படி சும்மா அதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒன்று சொல்லலாமே அப்படின்னு. இது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் இல்லை, பொதுவாகவே யாராவது பேசும்போது இன்றைக்கி நாம் வந்து அது உண்மையா பொய்யா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுக்கிறதே கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு தடவை கூட சொல்லியிருக்கேன். நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்க என்ன சொன்னாலும் நம்புறது, ஆஹா ஆமாப்பா இது நிஜம்தான்ப்பா நான் நம்புவேன் அப்படின்றது. பிடிக்காதவங்களா இருந்தால் அது உண்மையாகவே இருந்தாலும் இது டுபாகுரு நான் நம்ப மாட்டேன், ஆதாரம் கொண்டா அப்படியே கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த மாதிரி சொல்கிறது இப்படித்தாங்க இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறீங்களா? பின்னாடி வருது மேட்ரு. அதாவது நாம் வந்து முழுக்க கற்பனையாக ஒரு நகைச்சுவைக்காக சொன்ன விஷயம் அது. ஆனால் சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது கூடவே வந்து யாராவது ஒருத்தர் நகைச்சுவைன்னு ஆரம்பித்தா அந்த விஷயம் நிஜமாகவே இருந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் இல்லையா? அதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ரைட், இப்போது எடுத்த உடனே முழுக்க நகைச்சுவை, கொஞ்சம் கூட சீரியஸே இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகால அந்த மாநாடு நடந்தது. அதில் தளபதி விஜய் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் நம்ம கட்சி அவங்களுக்காக தான் இருக்குது, அவங்களுக்கு தான் நான் போஸ்டிங் கொடுத்துக்கிறேன் அப்படின்னுக்கிறாரு. ஆனால் உடனே எதிர்ப்பாளர்களாக என்ன சொல்கிறாங்க, என்னங்க ஏழை எளியவர்களுக்கு போஸ்டிங் கொடுத்தேன்னு சொல்கிறாரு, ஆனால் அந்த ஏழை எளியவர்கள் பாவம் அந்த அடித்தட்டு மக்கள் போஸ்டிங் வாங்கினவுடனே சொந்த காரில் போகிறாங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு. வரங்க வைத்தறிச்சலில் நீங்கள் புதுசாக வர கட்சியை இந்த மாதிரிலாம் வந்து ட்ரோல் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. ஏழை எளிய மக்கள் நிஜமாகவே அவங்க ஏழை எளிய மக்கள். ஆனால் 21 இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஏழை எளிய மக்கள் கூட கார் வாங்கி அதில் சொந்த காரில் போகிற அளவுக்கு வசதியுடன் வந்து விட்டார்கள். அப்படி எடுத்துகிட்டு போங்களேன் நீங்கள். இப்போ ஏழைகள் அப்படின்றதுக்கு என்ன வரைமுறை? இது சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட அந்த பிரச்சனை வந்தது. ஒரு நாளைக்கு 30 ரூபா ஏதோ சம்திங்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து 30 ரூபாயில் எப்படிங்க சாப்பிட முடியும்? இதை போயிட்டு நீங்கள் வறுமை கோடுலாம் வச்சுக்கிறீங்க அப்படின்லாம் கேள்வி எழுந்தது. அந்த மாதிரி இப்போது அந்த வறுமை கோடுடைய வரையறை மாறிவிட்டது. ஏழைகளும் கார் வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போங்களா. நீங்கள் ஏன் வந்து ஏழை மக்கள் எப்படி காரில் வந்தாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. தரம் வாழ்வாதாரம் உயர்ந்து விட்டது, அப்படி பாசிட்டிவாக நம்ம எடுத்துப்போம். இன் தட் கேஸ் விஜய் அவர்கள் வந்து பெருசாக அரசியல் பண்ண முடியாது. என்னங்க நாங்கள் தான் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டோம், ஏழைகள்லாம் காரில் போகிறாங்க. இந்த முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்கிறாருல, ஏழைகள்லாம் எல்லாருமே செருப்பு போடுறாங்க அப்படின்வாரு.
அந்த செருப்பு போடுறதோட இப்போ காரில் போகிற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைன்னு சொல்லிட்டு போவீங்களா? அதை விட்டுட்டு தாவேகாவை போயிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம். இப்படி மாற்றி யோசிக்கணுங்க. கூடவே இன்னொன்று சொன்னார், அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ஏழை எளிய மக்கள் தான் என்னுடன் இருக்கிறார்கள்னு சொன்னார். ஆனால் மேடையில் இருக்கவங்கலாம் பார்த்தா ஏழை எளிய மக்கள் மாதிரி தெரியல. பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள், அவரு ஏழையா? ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவரு ஏழையா? புஷி ஆனந்த் அவர்கள், அவரு ஏழையா? இல்லை, நானும் பாண்டிச்சேரியில் 10 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ அவரை பற்றி கொஞ்சம் தெரியும். இப்படி ஏழைகளை கூட வைத்துக்கொண்டு இந்த மைடியர் மார்தாண்டன் படம் யூடியூப்ல இருக்குது பாருங்க. அதில் அந்த சமஸ்தானத்து வாரிசு பிரபு அவர் இந்த கெடுபிடிலாம் பிடிக்காம மெட்ராஸுக்கு வந்துடுவாருங்க. அவர் சமஸ்தானத்துலேருந்து. அப்போ ஏழைன்னு காமிச்சிங்கன்னா கவுண்டமணி கேட்பாரு, உன்னை ஒரு பக்கத்தில் கேட்டு எவ்வளோ சொல்லலாம்? ஒரு 40,000 ஏக்கர் சொல்லலாமா? ஆமாங்க, எங்களுக்கு 40,000 ஏக்கர் தான் இருக்குது, அவ்வளோ ஏழை அப்படின்வாரு. ஸோ அந்த மாதிரி ஏழைகளெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கின்னு இவர் ஏழைகளுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இந்த பூத்து கமிட்டிகளெல்லாம் தாவேகா தோழர்களைத்தான் போட போகிறோம் அப்படின்னு. இந்த அதிமுக திமுகலாம் அல்லண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வரத்துக்கு 6 மாதம் முன்னாடி லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பத்திரிகைகளெல்லாம் வாண்டட் காலம், வேலை காலி, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பூத்து கமிட்டியில் பணிபுரிவதற்கு ஆட்கள் தேவை, ஒரு 4 கட்சியிலேயாவது முன் அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், 200 ரூபா பேட்டா, அது பேட்டா என்றைக்குமே 200 ரூபா தான், இந்த உணவு தங்குமிடம் 3 நாளைக்கு இலவசம், இப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தான் பூத் ஏஜென்ட் தேடுறாங்க. ஆனால் இது புதுசாக ஏதோ ஒரு டெக்னிக் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் தாவேகா. அப்படியே கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். சொந்த கட்சி தோழர்களைத்தான் பூத் ஏஜென்ட்டாக நியமிக்க போகிறாங்களாம். பரவாயில்ல, இதுவும் வியூகம் அமைப்பு சொல்லி கொடுத்த ஐடியாவா அப்படின்னு எனக்கு தெரியல. இனியோ மற்ற கட்சிகள்லாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக ஆதரவாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கட்சி தலைமை கிட்ட போய் சொல்லுங்கப்பா, இனிமேல் வாண்டட் காலம்லாம் போடாதீங்க, தாவேகா மாதிரி நம்மளும் கட்சிக்காரங்களை தான் பூத் ஏஜென்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அந்த மேடையில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலித்தப்போ அவர் எழுந்து நின்றாராம். பார்த்தீங்களா, ஒரு வடக்கத்தி இந்திக்காரர் அவரை தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்க வச்சோம் பாருங்க அப்படின்னு. என்னங்க இது? இப்போ அந்த சினிமா வரும்போது மொக்கையாக இருக்கும் அந்த படம். ஆனாலும் அந்த ஹீரோவுடைய ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அப்படி மாஞ்சி மாஞ்சி கைத்தட்டுவாங்க, அந்த சில்லறையை செதற விடுவாங்க. அந்த படம் பார்க்குற மற்றவங்களுக்கெல்லாம் எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம். தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நின்றார் அப்படின்னா எழுந்து நிற்கணும். இதில் இன்னும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு நிற்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, இப்போ வெளிநாட்டில் போயிட்டு மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம இந்திய தேசிய கீதம் ஒலிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, அந்த கோச்சு இன்னும் யாரோ இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். அவங்க எல்லாமே எழுந்து நிற்பாங்க. அப்போ யாராவது சொன்னாங்களா, பார்த்தீங்களா ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் ஒரு இங்கிலீஷ்காரன் அவனை நம்ம தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்க வச்சோம் பாரு அப்படின்னு யாருமே சொன்னதா எனக்கு தெரியலையே. இன்னும் இந்த மாதிரி சில்லறையாக யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. சரி, பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்களை நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்க வச்சிங்க அப்படின்னா அங்கே ஏதோ கையெழுத்து போட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், கெட் அவுட்னு. அதில் கையெழுத்து போட வைக்க முடியலையே. ஓ, அக்ரிமெண்ட்டில் மட்டும்தான் அவர் கையெழுத்து போடுவாரோ, வேற எங்கேயும் கையெழுத்து போட மாட்டாரோ? இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இந்த மாதிரி தாங்க இருக்குது. அதாவது வெறும் ரசிகர்களை மட்டுமே வச்சுக்கிறேன்னு நீங்கள் ரசிகர் மன்றம் தான் நடத்த முடியுமே தவிர அரசியல் கட்சி நடத்த முடியாது. அதுலேயும் அவங்க கட்சி சார்பாக பேசுகின்றவர்கள் சொல்கின்ற பொன்மொழிகள்லாம் இருக்கு பாருங்க, அப்படியே புல்லரிக்க வைக்குது. விஜயகாந்த் அவர்கள் அந்த மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சப்போ ட்ரால் பண்ணியே அவரை சிதைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூட்டணியை. ஆனால் இங்கே நாம் ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை போல இருக்குது. நாம் எதுவுமே கேப்ஷன் போடவே வேண்டாம், அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து போட்டாலே அப்படியே குபீர் சிரிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நாமெல்லாம் என்னங்க பண்ணுறது? இதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் அவர் ஆங்கிலத்தில் தான் பேசினார். அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், தமிழகத்தில் எங்கள் ஊருக்கார் பிகாரி MS தோனி அவர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், ஆனால் நான் இந்த கட்சியை ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தோனியோட நான் தான் ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு எங்கள் மக்கள் கூட்டத்திலேருந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல போல இருக்குது. அதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இல்லை நிறைய பேர் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை விளக்கமாக சொல்கிறாருங்க. இதில் 2-3 டிஸ்கிரிப்பன்சி பார்க்குறேன். இப்போது தோனி அப்படின்னா அவரும் இறங்கி அடிக்கிறார். இவர் எப்படி பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரும் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாரா, இல்லை வியூகம் மட்டும் அமைச்சு கொடுப்பாரா? அப்போது இஸ் லைக் அ கோச்.
சிஎஸ்கே வின் பண்ணாலுமே கோச்சை பற்றி யாரும் பேசுறது கிடையாது, கேப்டனை பற்றி தான் பேசுவாங்க. அப்போது பின்னாடி இருந்து வியூகம் அமைச்சு கொடுத்தா PK பாண்டே எப்படி தோனியை விட ஃபேமஸ் ஆக முடியும்? ஸோ இந்த லாஜிக் கூட தெரியாமல் ஒருத்தர் வந்து உங்களை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரை நம்பி பின்னாடி போனால் ஐயோப்பா விடுங்க, அது 2026க்கு அப்புறம் நம்ம சிரிக்கலாம். ஆனால் அடுத்த கேள்வி, அவர் அடிக்கடி சொல்கிறாரு இந்த மாதிரி விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவரே வந்து ஜெயிப்பார், நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பேசும்போது நான் ஹெல்ப் பண்ணி இவங்களை ஜெயிக்க வச்சா அப்படின்னு 2-3 தடவை சொன்னார். நாங்கள் ஒரு பக்கம் என்னடான்னா யாருமே ஹெல்ப் பண்ண தேவையில்லை, நான் எதுவும் பண்ண போகிறதில்லைன்றாரு, இன்னொரு பக்கம் மேடையில் உக்காந்துக்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்றாரு. எப்படி அவராக ஜெயிப்பாரா இல்லை இவர் ஜெயிக்க வைக்க போவாரா? இல்லை இவர் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டு நாளைக்கு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்களா நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு போகிறாரா? இல்லை தோற்று போயிட்டாங்கன்னா பார்த்தீங்களா அவர் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணவானா அப்படின்னு அன்றைக்கி என்ன ஒதுக்கி வச்சிட்டாரு, அதனால தான் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்ல போகிறாரா? கன்ஃபியூஷனாக இருக்குதுல்ல. ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா பாருங்களேன், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜவுளி கடை, அதுக்கப்புறம் இந்த நகை கடை, அப்புறம் எல்லாம் சேர்ந்த சூப்பர் மார்க்கெட்டு, இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சினிமா நடிகைகள் அவங்கள வச்சு தான் விளம்பரம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஜிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாட்டு போடுவாங்க, சம்டைம்ஸ் டான்ஸ் இருக்கும், எங்கள் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டு மாறி போயிடுச்சுங்க. அந்த கடை ஓனர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களே விளம்பரத்துக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொடுக்குறேன் கேரண்டி அப்படின்றாங்க, என்ன நம்பி வாங்கன்றாங்க, எங்கள் கடை அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த ஓனரே சொல்லும்போது இந்த கிரெடிபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு நினைக்கிறாங்க, ரீச்சும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ விளம்பரமே அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாநாடில் என்ன பண்ணாங்க, விளம்பரம் தானே பண்ணாங்க. PK பாண்டே அவர் சொல்கிறதுக்கு தான் பெரிய வெயிட் இருக்குது. அவர் சொல்லிட்டாரு இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவர் சொல்லிட்டாரு அதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு PK பாண்டேன்னு அவர் தான் சொல்லி நிற்கிறாங்களே தவிர ஓனர் யார்? ஏங்க தளபதி ஜெயிக்கணும் அப்படின்னா ஆமாங்க எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. பட் யூ ஆர் டோட்டலி டிபெண்டிங் ஆன் வாட் PK பாண்டே சேஸ். அவர் சொல்கிறது பார்த்தீங்களா, அவரே சொல்லிட்டார். ஆனால் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த அரசுன்னு நினைக்கிறேன் அந்த படம், அதில் வந்து வடிவேலு சரத்குமார் கிட்ட கேட்பாரு, டெய்லி டிஃபன் நம்ம ஆத்துலேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாளே, சொன்னாங்களே. அப்புறம் நம்ம ஆத்துலேயே தங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களே, எனக்கும் சொன்னாங்களே அப்படின்வாரு வடிவேலு. அந்த மாதிரி காங்கிரஸில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த சிஎம் உங்கள் கட்சியிலேருந்து தான் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களே. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து ஒரு 50% ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களே. எங்களுக்கும் 2017 அந்த சட்டமன்ற தேர்தல் அப்படித்தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நாளைக்கு எதுவும் வந்துடக்கூடாது, ரைட் பார்த்துக்கலாம். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதில் வந்து அண்ணன் துரைமுருகன் அவர்கிட்ட வந்து நெறியாளர் கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி ஆஹா என்னமா சொன்னார் இந்த பதில், இது வேற லெவல் அப்படின்னு வியக்க வைக்கிற மாதிரி கலைஞர் அவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நினைவில் வரக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னாரு. அப்போ துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு, அந்த திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்து போய்விட்டது, எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆயிட்டாருங்க. அப்போ வந்து ஒடிஷாவில் பிஜு பட்நாயக் அவர் திமுக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கின்றார். அவர் போயிட்டு எம்ஜிஆர் கிட்ட பேசுகிறார். அப்போ எம்ஜிஆர் சொன்னாராம், அண்ணன் துரைமுருகன் சொல்கிறாரு, நான் ஏதோ கட்சி ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு அனுபவம் ஒன்றும் இல்லை, இந்த ஃபைலை பார்க்க கூட எனக்கு தெரியல, சிஎம்மும் ஆயிட்டேன், அதனால் கலைஞரை வந்து சிஎம் ஆயிர சொல்லுங்கள், நான் பொதுச் செயலாளர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே பட்நாயக் அவர்கள் வந்து கருணாநிதி கையை கொடு இது மாதிரி அவர் ஒத்துக்கினார், நீங்கள் சிஎம் ஆயிடலாம், அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னப்போ கலைஞர் அவர்கள் சொன்னார், இல்லை எம்ஜிஆர் அவர்கள் அலெக்சாண்டர் கிடையாது, நானும் போரஸ், அதாவது நம்ம புருஷோத்தமன் சொல்கிறோம் இல்லையா, நானும் போரஸ் மன்னன் கிடையாது, நான் என்றைக்குமே அலெக்சாண்டர் தான் சொன்னார், இதைத்தான் எண்ணி நான் வியந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் முகத்தில் அவ்வளோ ஒரு பெருமிதம். அண்ணன் அவர்கள் இவ்வளோ சீரியஸான ஒரு வரலாற்று உண்மையை சொல்லி முடித்த உடனே பக்கத்தில் உட்காந்து நிற்கிற பொன்முடி அவர்கள் சொல்கிறாரு, கலைஞர் அவர்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அப்படின்ட்டாரு. அப்படியே கபீல்னு ஆயிடுச்சு எனக்கு. நாங்கள் எவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு, வரலாற்று உண்மை, இவர் நாடானா நகைச்சுவையாக பேசக்கூடியவர்ன்றாரு. ஆக்சுவலாக அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் அந்த வீடியோவில் இந்த போர்ஷன் மட்டும்தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவர் சீரியஸாக சொன்னது ஒருவேளை காமெடியோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும்ல. இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சீரியஸு காமெடி கன்ஃபியூஷன் எப்படி வருது அப்படின்னு. இதுக்கு வந்து அதிமுக தரப்பில் கவுண்டர் கொடுத்துருக்காங்க.
அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. முதலமைச்சர் பதவியை விட்டு தருவதாக எம்ஜிஆர் என்றைக்குமே சொல்லலை. பட்நாயக் அவர்கள் முயற்சி செய்தார், ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு இன்பதுரை அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. அப்படியே பட்நாயக் அவர்கள் முயற்சி செய்திருந்தாலும் ஃபைலை பார்க்க கூட எனக்கு தெரியல அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சான்ஸே கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட 3 பேருமே இப்ப இல்லை. இந்த மாதிரி எந்த இடத்துலையும் யாரும் எழுதி வைக்கவும் இல்லை, செய்திகளும் கிடையாது அந்த காலத்துல. அப்ப எப்படி வெரிஃபை பண்ண முடியும் சொல்லுங்க? இதுதான் சிக்கல். ஒரு பத்திரிகையில் ஜூனியர் விகடன்ல நினைக்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தப்போ, என்டிஆர் அந்த பக்கம் இருந்தப்போ ஒரு செய்தி வந்திருந்தது. நான் அப்படி வாங்கி வேக வேகமாக புரட்டி பார்க்குறேன். அந்த 2வது பக்கத்துலேயே அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்டிஆர் அவர்கள் அவர் வந்து திமுக அதிமுக 2 பேரும் ஒன்றிணைய வேண்டும், இந்த காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக நாட்டில் பதவியிலிருந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாநில கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும், அதுக்கு வந்து திமுக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு 2 பேர்கிட்டையும் பேசினார். இது ஐடியாவை கேட்ட உடனே எம்ஜிஆர் அவர்கள் கண்கள் பனித்தன. அவரும் வந்து கலைஞருடன் சந்திக்க தயார் அப்படின்னு சொன்னார். போட்டுட்டே கூடவே இன்னும் எழுதுறாங்க. என்டிஆர் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேரணுமா, சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரதமர் இருக்கார் இல்லையா, அதை வந்து இனிமேல் வட இந்தியா தென்னிந்தியான்னு சொல்லிட்டு 2 பிரதமர்கள், அதில் வந்து என்டிஆர் அவர்கள் தென்னிந்தியாவின் பிரதமராக போகின்றார், வட இந்தியாவில் யார், இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள், விரைவிலேயே வந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு இதை நம்புறதா இல்லையான்னு புரியலைங்க. அப்புறமா தான் கட்சியில் போடுறாங்க இன்றைக்கு ஏப்ரல் 1 அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ரைட், இந்த மும்மொழி கொள்கை இதை பற்றி பேசும்போது சமீபத்தில் ஒருத்தருடைய வீடியோவை பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தமிழர்கள் மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த வடக்குலேருந்து வரவங்க கிராமரும் கிடையாது, ஒரு டிக்ஷனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க இங்கிலீஷுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கும் தெரியாது. ஆனால் நாம தான் இங்கிலீஷை என்னமா பேசுகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு நாள் வந்திருந்தப்போ, என் பையன் என்னமா செஸ் ஆடுவான் தெரியுமா அப்படின்னாரு. நான் கேட்டேன், அவங்க பையனை வந்து நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் அகாடமியில் தானே சேர்த்துருந்தீங்க? ஆமாம், அவன் கிரிக்கெட்டர் தான். அப்புறம் என்னமா செஸ் ஆடுவான்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, செஸ்ஸில் அவன் என்னமா கலகுவான் தெரியுமா? ஓம் பையன் கிரிக்கெட்டர் அப்படின்னா என்னமா கிரிக்கெட் ஆடுவான் அப்படின்னு சொல்லு. அதை விட்டுப்புட்டு அவன் வந்து செஸ் ஆடுவான், ஃபுட்பால் ஆடுவான், பேட்மிண்டன் ஆடுவான், சம்மந்தமில்லாத விஷயத்தில் வந்து திறமை இருக்குன்னு சொல்லி நிற்கிறேன். பீயிங் எ கிரிக்கெட்டர், கிரிக்கெட்டு நல்லா ஆடுவான்னு சொல்லணுமா? அதை விட்டுப்புட்டு பாண்டி ஆடுவான், கில்லி ஆடுவான், கோலி ஆடுவான்னு கூட சொல்ல போலுக்குதே அப்படின்னா அவருக்கு என்னவோ கோவம் வந்துச்சுங்க. இப்போது அதே மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். தமிழர்கள் தமிழை என்னமா இலக்கண சுத்தமாக எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க தெரியுமா? அந்த ழகரம் லகரம் லகரம் இந்த வித்தியாசங்கள்லாம் எவ்வளோ தெளிவாக உச்சரிக்கின்றார்கள். யாரும் வந்து தமிழ் மொழியை உருக்குலைப்பது கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் மொழி மீது பற்று வைத்திருக்கின்றோம். எங்கள் இளம் தலைமுறை அவங்களும் வந்து தமிழில் என்னமா எழுதுறாங்க தெரியுமா? பிழை இல்லாமல். எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியும். தமிழ் படிக்காதவர்களே இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்னு பெருமையாக சொல்கிறத விட்டுட்டு ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறோம் தெரியுமா? இதாங்க பிரச்சனையே. ஆங்கிலத்தில் பேசினா உடனே கொம்புன்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம தெருவில் போயிட்டு இருக்கோம், கெட்ட வார்த்தைகள், பச்சை பச்சையாக திட்டுறான், வண்டையாக திட்டுறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது யாரோ ஒருத்தர் நம்ம பொதுவில் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவே வச்சுக்கோமே, தமிழில் சொல்லி திட்டுறார் அப்படின்போது, இது வேறு புரிய பைய ரோட்டில் உட்காந்து என்ன மாதிரி பேசினு இது பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அதே அந்த திட்டுற வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மரியாதையாக பார்த்துட்டு போவோம். உண்டா இல்லையா? அப்போ ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம் தான், கேவலமான வந்து அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை தமிழில் சொன்னால் அவனை பொறுக்கின்றோம், இங்கிலீஷில் சொன்னால் மரியாதையாக பார்க்குறோம். ஏன்னா இதான் தமிழ் மொழிக்கு நாம் கொடுக்குற கௌரவம். போதுமா? திட்டுறதை கூட ஆங்கிலத்தை திட்டினா ரொம்ப சந்தோஷமாக போயிடுவோம் போலக்குது. நம்ம தமிழில் திட்டட்டும், உடனே நம்ம சண்டைக்கு போயிடுவோம். இந்த லட்சத்தில் வந்து நம்ம மொழியை நம்ம காப்பாற்றிட்டு வரோம். இன்னைக்கு இதில் வந்து மொழிக்கு ஒரு ஆபத்தென்றால் அப்படின்னா இனிமேல் எங்கே வரப்போகுது ஆபத்து? அதான் ஏற்கனவே வந்துச்சு, எங்கே காப்பாற்ற போகுது? இன்னைக்கு இருக்கிற தலைமுறை தமிழை எழுத படிக்க தெரிஞ்சுக்கவே வேணாம் அப்படின்றாங்க. இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பஞ்சாப் மொழி கற்று ஆக வேண்டும்னு சட்டம் போட்டாங்க.
தெலுங்கானாவில் வந்து தெலுங்கு படித்தே ஆக வேண்டும்னு சட்டம் போட்டாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி தமிழ்நாடு அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்த சட்டம் அப்படின்றாங்க. அப்படியா? தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல் யாரும் வந்து +2 தாண்ட முடியாதா? என்னங்க இது? என்னவோ உதைக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயோ தமிழ் படிக்காதவர்கள் யாருமே கிடையாதா? ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த இந்தி வேணாம், நீங்கள் வந்து சுமையை வந்து அந்த ஏழை எளிய மக்கள் மீது சுமத்துகின்றீர்கள் அப்படின்னு சொல்கிறதுல பெரும்பாலானவர்கள் அவங்க பசங்களை இந்தி படிக்க வச்சுன்னுக்கிறாங்க, சமஸ்கிருதம் வேற படிக்க வச்சுன்னுக்கிறாங்க. என்ன போங்கு விளையாட்டுங்க இது? ஒருத்தர் ஒரு பேட்டியில் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கின்றார். இதை பாருங்க, நான் வந்து இந்தி விருப்பப்பட்டு படித்தேன். கல்லூரி வரைக்கும் இந்த இந்தி பிரச்சார சபா இருக்கு இல்லையா, அதில் பல லெவலில் இருக்குது போல இருக்கு இந்தி எக்ஸாமில். அதை வந்து நானே விருப்பப்பட்டு படித்தேன். ஆனால் என் பையன் இன்னைக்கு கஷ்டப்பட்டுனுக்கிறான், இந்த 3வது மொழியாக இந்தியை படிக்கணும் அப்படின்னும் போது அவனால் சமாளிக்க முடியல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டார். சமாளிக்க முடியல, எதுக்கு அந்த ஸ்கூலில் சேர்த்த, இல்லை எதுக்கு வந்து இந்தி எடுக்க வைக்கணும்? என்னங்க, நாம் விருப்பப்பட்டு படிப்போம், அதே மொழியை வந்து நம்ம புள்ள மேலே நாம் திணிப்போம். அவன் கஷ்டப்படுறத பார்த்தும் நோ 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 நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், நீ ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு அவனை கம்பல் பண்ணுவோம். ஆனால் மற்ற பசங்களும் நம்ம கம்பல் பண்ண மாட்டோம். என்ன நியாயம் அது? இன்னொருத்தர் சொல்கிறாரு, என் பேரப்பையன் வந்து முதல்ல தமிழ் அப்படின்னாரு, அப்புறம் இல்லைங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னோடனே சமஸ்கிருதம் படிக்கிறான். யார் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை என் பையன் சொல்லிக் கொடுப்பான். உங்கள் பையனுக்கு தெரியுமா? அது அவன் மனைவிக்கு தெரியும், அவங்க வந்து இவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இவன் வந்து பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துக்கிறான். உடனே சொல்லிட்டா, இன்னைக்கு வந்து இந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் ஒளிந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அவருடைய தந்தையார் சமஸ்கிருதத்தில் மிகச்சிறந்த புலமை பெற்றவர். சமஸ்கிருதத்தில் செய்யுள் எழுதும் அளவுக்கு அவருக்கு பெரிய புலமை இருந்தது. நான் ஒன்று மவுத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோன்னு சொல்ல, கலைஞர் அவர்கள் எழுதின நெஞ்சுக்குள் நீதி முதல் பாகத்தில் இருக்கின்ற செய்தி இது. இப்போ சமஸ்கிருதத்தை படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லினுக்கிறாங்க. சமஸ்கிருதம் வந்து இங்கே வந்தால் தமிழ் அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கலைஞர் அவர்களது தந்தையார் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர். அவருடைய மகனான கலைஞர் முத்தமிழ் அறிஞர். தமிழ் ஒன்றும் ஆயிடலையே. இப்போ இந்தி வந்ததுன்னா தமிழ் அழிஞ்சிடும்னா தமிழ் என்ன அவ்வளோ நோஞ்சானா இருக்குதா? எத்தனை ஆயிரம் வருடங்களாக இந்த பூமியில் இருக்கின்ற மொழி அது. உலகத்து மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் மொழின்னு சொல்லின்னுக்கிறோம். அப்படி இருந்துச்சு இந்தி வந்தால் அழிஞ்சிரும் அப்படின்றது தமிழை சிறுமைப்படுத்துவது போல இருக்கின்றது. எத்தனை மொழி வந்தாலும் தமிழ் அழியாது அப்படின்லாம் நாம சொல்லணும். ஆனால் இந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம மொழியை நாமே குறைத்து பேசக்கூடாது. நீங்கள் ரோட்டில் போயிட்டு யார்கிட்டயாவது பேட்டி எடுங்களேன், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அது நிறைய பேர் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எதுக்குன்னா இங்கிலீஷில் பேசினா ஒரு பச்சை ஒரு அறிவாளி, தமிழில் பேசினா என்னங்க தமிழில் தானே பேசினுக்கிறாரு. இப்படித்தான் நம்ம இன்னைக்கு இருந்துன்னுக்கிறோம். அப்போது அந்த தமிழுக்கு ஆபத்துன்றது ஆங்கிலத்திலிருந்து வருகின்றது, இந்தியில் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே ஹிந்தி படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 2 தமிழர்கள் டெல்லியில் சந்திக்கிறாங்கன்னா இந்தியில் பேசுவாங்களா, எந்த லாங்குவேஜில் பேசுவாங்க? சத்தியமாக இந்தியில் பேச மாட்டாங்க. 2 தமிழர்கள் இங்கிலீஷில் பேசுவாங்க, முடியாமல் போனால் தமிழில் பேசுவாங்க. ஆனால் 2 மலையாளிகள் எங்கு சந்தித்தாலும் மலையாளத்தில் தான் பேசுவார்கள். ஸோ நாம் ஹிந்தி கற்றுக்கிறதுனால தமிழை விட்டுட்டு இந்தியில் பேச போகிறது கிடையாது. ஆனால் ஆங்கிலம் கற்றுக்கிறதுனால தமிழை அப்படியே ஒதுக்கிட்டு ஆங்கிலத்துக்கு கட் அவுட் வச்சுன்னுக்கிறோம். அப்போ ஆபத்து எங்கேன்னு புரியுதா? ஆனால் அதை திசை திருப்புற மாதிரி இந்தி மொழி வந்ததுன்னா தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது தமிழ் மேலே இருக்க அக்கறை மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ நாட்டு மேலேயும் மொழி மேலேயும் இருக்க அக்கறையில் நான் சொல்லின்னுக்கிறேன். இதை எத்தனை பேர் அக்கறையாக கேட்க போகிறீங்க அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.